வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்றைக்கி என்ன டவுட் இருக்குது? வணக்கம் மேம். வணக்கம். என்ன டவுட் இருக்குது? யார் கேட்க போகிறா? சாந்தி கதை கேளுங்க. கேளுங்க, யாராச்சும் டவுட் கேளுங்க. மெனோபாஸ் டைமில் ரொம்ப லேடிஸுகளுக்கு ப்ராப்ளம் நிறையா இருக்கலாம். ஆமாம், அதுக்கு ஏதாவது ஒரு முத்திரை இருந்தால் சொல்லுங்க மேம். ஓகே, இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமாக உபயோகப்படக்கூடிய முதிரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? அந்த முதிரையின் பெயர் வந்து யோனி முதிரை. இப்போ அது செய்கிறதுக்கு தயாராகிக்கங்க. கண்களை மூடி நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. இப்போ வந்து சாந்தி மேம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெனோபாஸ் டயத்தில் வர நிறைய ப்ராப்ளம் லேடிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு முதிரை யோனி முதிரை. அது செய்ய போகிறாங்க. முதல்ல நேரம் நிமிர்ந்து அமர்ந்து முதுகுத்தண்டு நேரம் இருக்க மாதிரி அமர்ந்திருக்காங்க. அடுத்து அவங்க எண்ணத்தை முதல்ல சரி பண்ணுறாங்க. நான் முதிரை பயிற்சி செய்ய போகிறேன். நான் செய்ய போகிற இந்த முதிரைகள் என்னுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லா ஆற்றலை கொடுக்கணும், உள்ளத்திற்கு அமைதியாக கொடுக்கணும். ஏன்னா மெனோபாஸ் டயத்தில் நிறைய லேடிஸ் வந்து டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கருத்து இருக்குது. மெனோபாஸ் டயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, டயர்டாகிடுறாங்க. அதனால் அவங்களோட வேலைகள் பாதிக்கப்படுது, அதனால் வீட்டில் ப்ராப்ளம் வருது, அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்றது நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்போம். அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய முதிரை தான் இந்த யோனி முதிரை. நம்பிக்கையோடு, ஏன்னா யோகா முத்ரா ரெண்டுமே ஒரு தெய்வீக கலை. இதை வந்து நம்ம நம்பிக்கையோடு நம்ம வந்து மினிமம் 21 to 48 days செய்கிறப்ப அந்த முத்திரைகளுக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் கிளாஸுக்கோசரம் 10 கவுண்டிங் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நம்ம வீட்டில் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கிறப்ப நல்ல ஒரு 20 கவுண்டிங் மைண்டில் வாய் திறந்து சொல்லக்கூடாது, மனதில் ஒரு, ஏன்னா அப்போ தான் கவனம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீத்திங்கில் போகும். அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கை விரல்களை இணைத்து முதிரை செய்ய போகிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த முதிரை வந்து நடுவிரல் ரெண்டையும் மடித்து ஒட்டி வச்சுக்கோங்க மேம். ஆள்காட்டி விரல நுனியை இணைத்துக்கங்க. அடுத்து கட்டை விரல நுனியை இணைத்துக்கங்க. நேராக சைடுவேஸ் இல்லாமல் நேராக இணைத்துட்டு அப்படி கீழே இருக்க 2 விரலையும் நுனியை இணைத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கீழே கைகளை கீழ் நோக்கி காமிக்க வேண்டும். ஏன்னா இப்படி பார்க்குறப்ப கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவங்களோட நடுவிரல் மடித்தது உள்ளே நல்லா தெரியும். ஜோதி மேம் கொஞ்சம் கையை மேலே ஏற்றிக்கங்க. கண்களை ஓகே. கை தம்பு ரெண்டையும் நேராக இப்படி இணைச்சிக்கோங்க மேம். இந்த மாதிரி கரெக்ட். இப்போ கரெக்டாக தெரியுதா? இந்த மாதிரி தான் இந்த முதிரையோட இணைப்பு இருக்கணும். சாந்தி மேம் நீங்களும் கொஞ்சம் கைகளை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி காமிச்சிக்கோங்க. கைகளை தூக்கி கை விரல்களை இணைத்து காமிங்க. கண்களை முழித்து பார்த்து கூட எனக்கு வீடியோக்கோசரம் கொஞ்சம் செஞ்சு காமிச்சிருங்க. கரெக்டாக இணைச்சிருக்கீங்க. கைகளை இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி எனக்கு நடுவிரலோட இணைப்பு தெரியணும். வெரி குட். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. சுண்டு விரல் கீழே போகிறோங்க. ஜோதி மேம் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்க. சாந்தி மேம் ஓகே, சூப்பர். இப்போ இந்த முதிரையின் பெயர் வந்து யோனி முதிரை. இப்போ இந்த விரல்களுக்கு நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். மெதுவாக கண்களை திறந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிற மாதிரி எல்லாருமே மெனோபாஸ் டயத்தில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த முதிரையில் கொடுத்துருக்க விரல் அழுத்தத்தை நம்ம வந்து 21 to 48 days இந்த முதிரையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சரியாயிரும். மினிமம் 2 times செய்யணும். ஓகேயா? ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.